ஹாய் ஹலோ வணக்கம். எப்பவும் போல நானும் மார்க்கும் இன்னைக்கு காலையில் வாக்கிங்க்கு போய்கிட்டு இருந்தோங்க. அப்போ அங்கே ஒரு அழகான கன்னுக்குட்டி எதையோ ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மார்க் பைய கூட பார்க்கறதுக்கு கன்னுக்குட்டி மாதிரி தான் இருக்கான். என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் கிட்ட போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேங்க. மழைக்கு சீனி பழம் மரத்தில் இருந்து கொட்டி கிடக்கிற பழங்களை தான் இந்த கன்னுக்குட்டி நல்ல அழகாக ஒன்று ஒன்றா ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 சீனி பழம் மரம் இருக்குங்க. எல்லா மரமும் நல்லா குடை மாதிரி விரிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாகவும் இருக்குங்க. இப்போ சீசன் டைம் அப்படின்றதுனால நிறைய பழங்கள் கொட்டி கிடக்குது. இந்த பழங்களை எல்லாம் நான் பறவைகள், வௌவால்கள் இது மட்டும் தான் சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மாடுகள் கூட சாப்பிடும்னு நான் இதுவரை பார்க்கவே இல்லைங்க. இந்த மரங்களை கோழி பண்ணையில் கூட அதிகமாக வளர்க்குவாங்க. ஏன்னா கோழிகள் கூட நிறைய விரும்பி சாப்பிடும். மரங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு நிழலாக குடை மாதிரி விரிஞ்சு இருக்கு. இந்த மரத்தோட பயன்கள், மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் நிறைய வாட்டி அப்டேட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க ஒரு வாட்டி போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த பழத்திற்கு சீனி பழம், சர்க்கரை பழம், நெய் பழம், கசகசா பழம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.